எனக்கு அப்ப யாரும் இல்ல சார். நீங்க ஏதாவது பண்ண முடியுமான்னோன்னே, இப்ப மாரி ஜிபேலாம் அப்ப கிடையாதுல்ல சார். 2004ல. ஆமா. நான் சென்னையில இருக்கேன்ம்மா. நீங்க திருச்சியில இருக்கிறீங்க. நான் எப்படி உங்களுக்கு பண உதவி பண்ண முடியும்? எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பூத் நம்பரும் வாங்கிட்டாரு. பூத் ஓனர் கிட்ட அந்த பொண்ண கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு, திரும்ப ஒரு 5 நிமிஷத்துல லைன்ல வந்து ம். ஆட்டோகிராஃப் படம் ஓடுற தியேட்டர், திருச்சியில சோனா மீனா தியேட்டருக்கு நீங்க போங்க. அருமை. ம். மேனேஜர் கிட்ட பணம் குடுக்க சொல்றேன் அப்படின்னா, அந்த பூத் ஓனர் கிட்ட ஆட்டோல அனுப்பி விடுங்க அந்த பொண்ண அப்படின்னு சொல்லிட்டு, உங்க வார்டன் நம்பர் குடுங்க நான் பேசுறேன்னு, நான் தியேட்டருக்கு போறதுக்குள்ள வார்டனுக்கும் ஃபோன் பண்ணி, நான் சேரன் பேசுறேன். இப்படி ஒரு பொண்ணு ஃபீஸ் கட்டலன்னா நீங்க அனுப்பலாமா? அப்படின்னு சொல்லி அந்த பொண்ண கொஞ்சம் ஹாஸ்டல்ல விடுங்கன்னு சொல்லிட்டாரு. நான் சோனா மீனா தியேட்டருக்கு போறேன். கவர்ல பணம் குடுத்தாரு அந்த மேனேஜர். குடுத்துட்டு, "சார் உங்கள சாப்பிட வச்சு அனுப்ப சொன்னாரு சார்." அது என்ன ஒரு மனசு பாருங்க. அந்த இடத்துல பணம்ன்றத தாண்டி சார், இந்த பொண்ணு இனிமே ஹாஸ்டலுக்கு போனாலும் சாப்பாடு இருக்காது. இது எத்தன மணிக்கு வெளியில வந்துச்சோன்னு தெரியல. சாப்பிட வச்சு அனுப்பணும். சார் உங்கள சாப்பிட வச்சு